ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டு இருந்த அங்கிள் லிட்டில் கேர்ள் மூவியோட செகண்ட் பார்ட் தான். சாரி, நான் கொஞ்சம் லேட்டாக போட்டுட்டேன். அதுக்கான ரீசன் யூடியூப்லேயே இந்த வீடியோ அப்பப்போ டெலீட் ஆகிட்டே இருந்தது ஃபர்ஸ்ட் பார்ட்டு. ஸோ அதனால அங்கே செகண்ட் பார்ட் போட்டால் ஏதாவது ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிறக்காக வெயிட் பண்ணேன். அதனால தான் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ஸோ இதுக்கப்புறம் இந்த மூவியை நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம். மூவி ஸ்டார்ட் ஆகும்போதே லாஸ்ட் எண்டிங்கில் பார்த்துருப்போம், ஹீரோயினோட முகத்தை ஹீரோ பார்த்த மாதிரி காட்டினாங்க. ஆனாலும் ஹீரோயின் அப்படியே முடியல வச்சு மறைச்சு எப்படியோ சமாளிச்சிட்டா. அதுக்கப்புறம் வீட்டுக்கு போயிட்டா. போனதுக்கு அப்புறம் ஹீரோ கேக்குறான், எதுக்காக இங்க வந்தேன்னு. உங்க கையில அடிபட்டிருக்கு, ஸோ அதான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணலான்னு வந்தேன்னு சொல்ல, உனக்கு இதை பத்தி தெரியுமா? கொஞ்சம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஃபர்ஸ்ட் எய்ட் கிட் ஓபன் பண்ணி ஹீரோக்காக ஃபர்ஸ்ட் எய்ட் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு ரொம்ப அலர்ஜியா இருக்கே, என்ன ப்ராப்ளம்னு தெரியல, மாஸ்கோடையே இருக்கான்னு சொல்லிட்டு அதை பத்தி கேட்குறான். ஒன்றும் இல்லை, தாத்தா என்னை டாக்டர் கூட்டிட்டு போய் காட்டினாங்க, அலர்ஜினால மாஸ்க் போட சொன்னாங்க, க்ரீம் கொடுத்துருக்காங்க, சரியாயிரும்னு சொல்ல, ஓ அப்படியா, உனக்கு தாத்தா பிடிக்குமா? எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், எனக்கு தெரிஞ்சு தாத்தா என்கிட்ட ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து கிளம்பிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு தாத்தா கிட்ட இருந்து போன் வருது. ஏண்டா என்னடா பண்ணிட்டு இருக்க, இப்படியே உட்காந்துருந்தா என்ன பண்ண முடியும், சீக்கிரம் எனக்கு பேரனும் பேத்தியோ பேத்து கொடுன்னு சொல்லிட்டு போனை கட் பண்ணிட்டு, இவங்க 2 பேரும் சும்மா விட்டா சரியா வராது, எப்படியாவது அவன் மேல இவனுக்கு லவ் வரணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் சொல்ல, 7 நாள் ஆச்சு, எப்படி சார் வரும் அப்படிங்கிற மாதிரி அசிஸ்டன்ட் சொல்ல, உடனே தாத்தா சொல்றாரு, எனக்கெல்லாம் அவங்க பாட்டியை பார்த்த உடனே ஃபர்ஸ்ட் நைட்லயே லவ் வந்துருச்சு, 7 நாள் ஆச்சு, இவன் ஏன் இப்படி இருக்கான்னு தெரியல, இவன் பக்கத்துல எந்த பொண்ணுமே வச்சுக்க மாட்டேங்கிறான், அதனாலதான் சீக்கிரமா 2 பேரும் ஏதாவது பண்ணி சேர்த்து வைக்கணும், அப்பதான் சீக்கிரமா ஒரு குழந்தை பிறக்கும், அவளோட முகத்துல இருக்க தழும்பும் சீக்கிரம் போயிடும், ஏன்னா அதுக்கான ட்ரீட்மெண்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கோம், ஸோ அதுக்கப்புறம் எல்லாமே சரியாயிரும்னு சொல்லி தாத்தா பேசிட்டு இருக்காரு. அப்புறம் பார்த்தா அந்த ஷியாவை தான் காட்டுறாங்க. ஹீரோக்காக ஒரு ரெஸ்டாரண்ட்ல வெயிட் பண்ண அவளுக்காக ஹீரோவும் போறான். பட் ஹீரோக்கு அவகிட்ட போருக்கு பேசறதுக்கெல்லாம் பிடிக்கல. ஆனா அவ சும்மாவே இருக்க மாட்டேங்கிறா, வேறுனே ஹீரோ வர சொல்லி அப்பப்ப பேசிக்கிட்டே இருக்கா. நான் உங்ககிட்ட ரொம்ப நாளா ஒண்ணு சொல்லணும்னு நினைச்சேன், சொல்ல மறந்துட்டேன், அது வந்து என்னது, நீங்க உண்மையை என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா? ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன்ல, உனக்கு நான் ரெஸ்பான்சிபிலிட்டின்னு, சும்மா இதுக்கு இதை பத்தியே கேட்டுட்டு இருக்கேன், நான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணல, பட் நான் வெயிட் பண்ணலாம், என் குழந்தை வெயிட் பண்ணாதுன்னு சொல்லிட்டு டக்குன்னு அந்த மெடிக்கல் ரிப்போர்ட் எடுத்து காட்டுறா. அது ஹீரோயினோட ரிப்போர்ட், பிரெக்னெண்டா இருக்கேன், ஸோ அதை பத்தி தான் உங்ககிட்ட பேசணும்னு சொல்ல, இதை கேட்ட உடனே அப்படியே ஹீரோக்கு ஒரு மாதிரி இந்த குழந்தை வேணும்னு வச்சுக்கிறேன், இல்லைன்னா நான் அபார்ட் பண்ணிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. உனக்கு இந்த குழந்தை வேணுமான்னு ஹீரோ கேட்குறான். கண்டிப்பா நான் ஒரு நல்ல அம்மாவா இருப்பேன்னு சொல்ல, அப்ப இந்த குழந்தைய நீயே பாத்துக்கோ, செக்ரட்டரியா அனுப்புறேன், ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போய் செக்அப் பண்ணிட்டு வந்துருவான், இந்த கார்டை வச்சுக்கோன்னு சொல்ல, இல்ல எனக்கு பணம்லாம் எதுவும் தேவையில்லை, ஆல்ரெடி நான் எல்லாத்தையும் செக் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த காஃபி குடிங்கன்னு பக்கத்துல போறா. டக்குன்னு ஹீரோ பக்கத்துல போனோன்னு அவனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. அந்த பக்கம் எந்திரிச்சு போக யாரோ ஒரு ஆளை வச்சு ஒரு போட்டோ எடுத்துட்டு இருக்கா. அப்படியே உட்காந்துட்டு இருக்க, அந்த ஆளுக்கு வந்து போட்டோ கொடுக்குறான். இந்த போட்டோ வச்சுதான் ஏதாவது ஒண்ணு பண்ணணும், இரு நாளைக்கு இதை ஹெட்லைன்ல போட்டுரு, அப்பதான் எல்லாம் சரியா வரும், என்னை பத்தி அவன் எல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லி யோசிக்க, அதுக்கப்புறம் ஹெட்லைன்ல போட்டு விட்டான் போல. ஹீரோக்கு ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குன்னு சொல்லி தாத்தாக்கு தெரிஞ்சோடனே தாத்தா கத்துன்னு கத்துறாரு, உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லையடா, ஏன்னா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்க, உனக்கு ஒரு பொண்டாட்டி இருக்குன்னு தெரியுமா? ஹெட்லைன்ல உன்னோட போட்டோ வந்திருக்கு ஒரு பொண்ணோட, அதை பார்த்தா அந்த பொண்ணு எவ்வளவு கஷ்டப்படுவா, சே ஏன்டா இப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தாத்தா திட்ட, தாத்தா நான் சொல்றது முதல்ல கேளுங்கன்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு 20 வயசு தான் ஆச்சு, அவளை கஷ்டப்படுத்தாதன்னு சொல்ல, எனது 20 வயசா? ஆமா, இன்னும் 20 வயசு கூட ஆகவே இல்லை, அவ சின்ன பொண்ணு, இப்பதான் காலேஜ் படிச்சுட்டு இருக்கான்னு சொல்ல, ஹீரோக்கு ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுச்சு. சின்ன பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு இப்படி பாடா படுத்துறேன்னு சொல்லி தாத்தா சொல்ல, அதை நினைச்சிட்டே வீட்டுக்கு வரான். அங்க பார்த்தா ஹீரோயின் இப்படி ஜாலியா விளையாண்டுட்டு இருக்க, இங்க என்ன பண்ற? சும்மா தான் வந்தேன், ஏன் வரக்கூடாதா, வந்தீங்க உட்காரு அப்படின்னு சொல்லி கூப்பிட ஹீரோயின் போய் உட்காரா. அப்ப கூட ஹீரோனோட முகத்தை கரெக்டா ஹீரோ பார்க்கவே மாட்டேங்கிறா. ஹீரோ பார்க்கும்போது மட்டும் ஹீரோயின் கணத்துல எல்லாம் ரோஸ் பவுடர் அடிச்சுட்டு வந்துட்டா. ரோஸ் பவுடர் அடிச்சாதான் அவங்கள மாறுவேஷம் போட்ட மாதிரியா. அது ஆல்ரெடி தமிழ் பிலிம்ஸ்ல பார்த்துருப்போம், மச்ச வச்சாலாம் மாறுவேஷம் ஆடாங்கிற மாதிரி. சத்தியமா இது மாறுவேஷம்னு என்னால ஒத்துக்க முடியல, பட் என்ன பண்றது, அங்க இருக்கிறது நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ அதை வந்து ஹீரோ வந்து அப்படியே நினைச்சிட்டு இருக்கா, இது வேற ஒரு பொண்ணுன்னு. ஹீரோயின்னு அவனுக்கு தெரியாது, அதாவது அவளை ஏமாத்தி பணம் வாங்கின பொண்ணுன்னு தெரியல இப்ப வரைக்கும். சரி உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்ன பேசணும், காலேஜுக்கு போறீல? ஆமா, அதை பத்தி பேசணும் அப்படின்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோன் அப்செட் ஆயிடுச்சு. ஹீரோ அங்க வந்து கிளம்பி போயிட்டான். அப்புறம் இந்த போட்டோவை பார்த்துட்டு ஹீரோனோட வீட்டுல எல்லாரும் கத்துன்னு கத்திட்டு இருக்காங்க. அவகிட்ட என்ன சொல்லி வச்சிருக்கோம், என்ன பண்ணிருக்கா, நான் அந்த இடத்துல இருந்தா எல்லாம் சரியா வந்திருக்கும், அந்த மாதிரி ஒரு பொண்ணை யாருக்குமே பிடிக்காதுன்னு சொல்லி ஹீரோனோட ஸ்டெப் சிஸ்டர் கத்திட்டு இருக்கா. சோ அம்மா கிட்ட ஏதாவது பண்ணு நீ அப்படின்னு சொல்லி அம்மா காதுல அப்பா ஏதோ சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அடுத்த நாள் ஹீரோயினை பாக்குறதுக்காக போக, இன்னும் மாஸ்க் போட்டே நிக்கிறா பாருன்னு சொல்லி தள்ளி விட்டுட்டு வேகமா அந்த தங்கச்சி அவ பட்டுக்கு அந்த பக்கம் போறா. இங்க வந்து உட்காருன்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட, ஹீரோயின் போய் அப்படியே அங்க உட்கார, நீ மேல போ அப்படிங்கிற மாதிரி அம்மா கண்ணை காட்ட அந்த புள்ள அந்த பக்கம் போயிருச்சு. அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட, நான் ஆல்ரெடி போட்டோ பார்த்துட்டு தான் வந்திருக்கேன், உன்னை பத்தி தப்பா நியூஸ் வந்திருக்கு, அதாவது உன்னை பிடிக்காம தான் அவங்க கூட போயிருக்கான் போல இருக்கு, எல்லாரும் அதை பத்தி தான் பேசுறாங்க, நான் சொல்றது முதல்ல கேளுன்னு சொல்ல, நீ எப்படியாவது பிரெக்னென்ட் ஆகணும்னு சொல்ல, அதை கேட்டனே ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு, நான் இப்பதான் காலேஜ் போயிட்டு இருக்கேன், அதுக்குள்ள எப்படி பிரெக்னென்ட் ஆக முடியுமா, அதனால முடியாதுமா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, நான் சொல்றதை கேளு, இந்த மருந்து உனக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், எப்படியாவது இதை கலந்து கொடுத்துரு அவனுக்கு, அதுக்கப்புறம் 2 பேரும் ஒன்னா இருங்க சரியா அப்படின்னு சொல்ல, ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல.
அதுக்கப்புறம் இந்த சிஸ்டர் பிள்ளை இங்க வந்து அப்படியே பெட்ல படுக்கிறா. ஹீரோட பெட்ல படுத்தனால ஹீரோ கூட அப்படியே ஒண்ணா இருக்க மாதிரி அவளுக்கு தோணுது. அதை பத்தி யோசிச்சுட்டே பெட்டே எவ்வளவு சூப்பரா இருக்கு, நான் இருக்க வேண்டிய இடத்துல அவ இருக்கான்னு சொல்லிட்டு அங்க வந்து பக்கம் நிறைய ஜுவல்ஸ் இருக்கு. அதுல காஸ்ட்லியான ஒரு பிரேஸ்லெட் இருக்கு, அதை எடுத்து கையில போட்டுட்டு மறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பிட்டா. என்ன பண்ணிட்டு இருக்கவா அப்படின்னு சொல்லி அம்மா கூப்பிட அந்த பிரேஸ்லெட் யாருக்கும் தெரியாம மேடம் திருடிட்டு போயிட்டாங்க. நான் சொல்றதை ஞாபகம் வச்சுக்கோன்னு சொல்லிட்டு அம்மா அந்த பக்கம் போக ஹீரோயின் இதை பத்தி யோசிக்கிறா. நான் என்ன பண்ணுவேன், எனக்கு ஒன்றும் புரியல, எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல, இதெல்லாம் நான் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி யோசிக்க அதுக்குள்ள ஹீரோயினுக்கு போன் வருது சீனியர் கிட்டது. பார்ட் டைம் ஜாப் கேட்டில, உனக்காக ஒரு ஜாப் இருக்கு வரியான்னு சொல்ல வரேன்னு சொல்லிட்டு அவளும் அப்பா எப்படியோ பார்ட் டைம் ஜாப் கிடைச்சிச்சு, பாட்டிக்கு சீக்கிரமா ஏதாவது ஒண்ணு பண்ணி சர்ஜரி பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுட்டு அப்புறம் இந்த மருந்தெல்லாம் தேவையில்லைன்னு குப்பையில தூக்கி போட்டுட்டா. அப்புறம் போய் கணத்துல இருக்க தலைமை பாக்குறா. இப்ப கொஞ்சம் மறைஞ்சிருச்சு, ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அப்புறம் தாத்தா கிட்ட இருந்து போன் வருது. நீ எங்க இருக்கேன்னு கேட்க நான் வீட்டுல இருக்கேன்னு சொல்ல, என்ன வீட்டுல இருக்கியா, ஒரு பார்ட்டிக்கு போகணும், உனக்கு ட்ரெஸ் எடுக்கணும் வான்னு சொல்ல, நான் வரல தாத்தா, அதெல்லாம் இல்ல வந்தே ஆகணும்னு சொல்ல ஹீரோனுக்கு வேற என்ன பண்றதுன்னு தெரியல. சரி ஓகேன்னு தாத்தா கூட ஷாப்புக்கு போறா. என் பேத்திக்கு இங்க இருக்கல காஸ்ட்லியான ட்ரெஸ் பேக்னு எல்லாமே கொடுங்கன்னு சொல்லி தாத்தா அங்க இருக்க திங்ஸ் எல்லாமே ஹீரோயினுக்கு வாங்கி தர ட்ரை பண்றாரு. ஹீரோயினுக்கு ஆனா ஒண்ணுமே பிடிக்கல. ஒரு ட்ரெஸ் போட்டு வரா, ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு, இவளுக்காகவே தைச்ச மாதிரி இருக்கு, இந்தா இங்க இருக்க எல்லா ட்ரெஸ்ஸும் என் பேத்திக்கு ஏத்த மாதிரி கொடுன்னு சொல்ல தாத்தா இதெல்லாம் எனக்கு வேணாம் அப்படின்னு ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, உனக்கு பிடிச்ச எல்லாமே வாங்கி தருவேன்னு சொல்லிட்டு பார்த்து பார்த்து ஹீரோயினுக்காக ஒன்னொன்னு வாங்கி தராரு தாத்தா. ஆனா ஹீரோயினுக்கு அதெல்லாம் வாங்குறது சுத்தமா பிடிக்கல. எனக்கு இதெல்லாம் வேணான்னு சொல்ல, நீ இப்படிலாம் சொல்லக்கூடாது, நீ இதெல்லாம் வாங்கலன்னு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும், ப்ளீஸ் நான் சொல்றது கேளுன்னு தாத்தா சொல்ல அப்புறம் ஹீரோயினுக்கு வேற வழி இல்ல. சரி ஓகேன்னு சொல்லி அங்க இருக்க திங்க் தாத்தா என்னென்ன வாங்கி தராங்களோ அது எல்லாத்தையுமே வாங்கிட்டா. அங்க இருக்க பேக் ட்ரெஸ்ன்னு சொல்லி எல்லாமே தாத்தா ஆர்டர் பண்ணிட்டாரு. ப்ளீஸ் தாத்தா ஒரு ட்ரெஸ் போதும்னு சொல்றா. ஆனா அங்க இருக்கிற அத்தனையுமே தாத்தா வாங்கி தர ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அப்புறம் அதே இடத்துக்கு அந்த ஷியா வர அவள் ஃப்ரெண்ட்ஸோட வந்துட்டு ஹீரோவை பத்தி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் பாக்குற தாத்தாக்கு கடுப்பா இருக்கு. என்ன ஓவரா பேசுறேன்னு சொல்லி அந்த ஷியா கிட்ட பேச, என்ன வயசான கிழவன நீ ஓவரா பேசுற, நான் யாரு தெரியுமா, நான் இ குரூப்போட ஒய்ஃபா வர போறவன்னு சொல்ல அதுக்குள்ள ஹீரோயின் அங்க வரா. ஹீரோயினை பார்த்துட்டு ஓ இந்த ஆளு உனக்கு தானா, போயும் போய் யாருமே கிடைக்காம ஒரு வயசானவனை செட் பண்ணிட்டியான்னு சொல்லி ஹீரோயினை பத்தியே தப்பா பேசுறா. அது கேட்கவும் ஹீரோயினுக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. ஷியாவோட கண்ணத்திலே ஒரு அறையே, என்ன தைரியம் தான் என்ன அடிச்சிருப்ப, நான் யார் உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்ல அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் ஹீரோக்கு போன் பண்ண ஹீரோவோட என்ட்ரி. அப்பதான் அது ஹீரோவோட தாத்தான்னு தெரிஞ்ச நீ ஷியாக்கு என்ன பண்றதுன்னு புரியல. சரி இங்க இருந்து தப்பிக்கணும்னு எனக்கு வயிறு வலிக்குதுன்னு சொல்லி அங்க இருந்து கிளம்புறா. அதுக்கப்புறம் கார்ல கூட்டிட்டு போறான் ஹீரோ, வா ஹாஸ்பிட்டல் போலான்னு. தாத்தாக்கு செம்ம கடுப்பா இருக்கு, என்னது அவன் இப்படி விட்டுட்டு போறான்னு, இப்ப எனக்கு சரியா இருக்கு, நான் வீட்டுக்கே போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷியா சொல்றா. நீ பொய் சொல்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, பொய்யெல்லாம் இல்ல உண்மைதான் அப்படின்னு சொல்ல, அவ கூட நீங்க இருக்கும்போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது, நான் வேணும்னு எதுவும் பண்ணல, அது மட்டும் இல்லாம தாத்தாவை நான் கஷ்டப்படுத்தணும்னு எதுவும் பேசல, நான் சும்மா தான் பேசினேன், சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் சொல்றது உண்மைதான், ப்ளீஸ் நீங்க என்ன கல்யாணம் பண்ணிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்க அதுக்கு ஹீரோக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியல. நான் எவ்வளவு நாள் வேணாலும் உங்களுக்காக வெயிட் பண்றேன், என்னை வீட்டுல மட்டும் விட்டுருங்க, ஹாஸ்பிட்டல் வேணாம்னு சொல்ல அதுக்கப்புறம் வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டான். அப்புறம் வீட்டுக்கு வந்துட்டான் ஹீரோவும். வந்ததுக்கப்புறம் அசிஸ்டன்ட்க்கு ஃபோன் பண்ணி அந்த ஷியா மேல டவுட்டா இருக்கு, அவ பிரெக்னன்சியை கன்ஃபார்ம் பண்ணுங்கிற மாதிரி ஃபோன் பண்ணி சொல்ல ஓகேன்னு சொல்லி அசிஸ்டன்ட்டும் ஃபோனை கட் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் இங்க இங்க நம்ம ஹீரோயினோட ஃபேமிலி தான் காட்டுறாங்க. எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்ணுங்கிறதுக்காக பார்ட்டிக்கு போறதுக்காக வேகமா அங்க இருக்க அவ ஹீரோயினோட சிஸ்டரை ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அம்மா உன்னை பார்த்து அவன் மயங்கிடணும், சொத்தெல்லாம் உனக்கு தான் வரணும்னு சொல்ல அம்மா சும்மா இருங்கம்மா, ஏமா இப்பெல்லாம் சொல்றீங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்படுற மாதிரி அவன் நடிச்சிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் ஹீரோ பார்ட்டிக்கு கிளம்பணும், ஹீரோயின் அங்கேயே வர சொல்லி கார் அனுப்பிடுன்னு சொல்லி அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல, சார் நீங்க போய் கூப்பிடலன்னா தாத்தா கண்டிப்பா கத்துவாரு, எனக்கு டைம் இல்லை நான் போகல அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் அசிஸ்டன்ட் பையன் போறான் ஹீரோயின் பாக்குறதுக்காக. மேடம் எப்படியாவது கூட்டிட்டு போகணும்னு சொல்லி பிளான் பண்ணிட்டு இருக்க. அங்க வந்து ஹீரோயின் வரா. அவளை பார்த்தோன்னே ஷாக்கா இருக்கா அசிஸ்டன்ட் பையனுக்கு, எவ்வளவு கியூட்டா இருக்காங்க, இவனை போய் கூட்டிட்டு வர மாட்டேன்னு சொல்றாங்களே அப்படிங்கிற மாதிரி யோசிக்க அதுக்கப்புறம் ஹீரோ பார்ட்டிக்கு வரான். ஹீரோ தனியா வரான்னு பார்த்தோன்னே எல்லாரும் ஹீரோவை பத்தி தப்பா பேசுறாங்க. ஏற்கனவே இவருக்கு ஒரு பொண்ணோட அஃபேர் இருக்குன்னு சொல்லி நியூஸ் பேப்பர்ல எல்லாம் வந்திருக்கு, அவருக்கு அவ பொண்டாட்டியை சுத்தமா பிடிக்காதான், அதனாலதான் இப்படி இருக்காருன்னு சொல்லி அதுக்குள்ள அங்க ஹீரோயினோட சிஸ்டரு எப்படியாவது ஹீரோ கரெக்ட் பண்ணணும்னு சொல்லி போய் பேசுறான். நீ யாருன்னு சொல்லி கேட்க, என் தெரியல உங்களுக்கு, நான் ஜியாங்னு சொல்லி பேச வர அப்பதான் கையில இருக்க பிரேஸ்லெட்டை பாக்குறான். இந்த பிரேஸ்லெட் உனக்கு யார் கொடுத்தது, அது அது வந்து இது வந்து என் சிஸ்டர் தான் எனக்காக கொடுத்தான்னு சொல்ல, உண்மையை சொல்லு. உண்மையதான், அவதான் எனக்கு கொடுத்தா, அவளுக்கு இதெல்லாம் பிடிக்காது அதனால எனக்கு கொடுத்தான்னு சொல்ல ஹீரோக்கு செம்ம கடுப்பாயிடுச்சு. நான் ஒருத்தருக்காக ஒரு கிஃப்ட் வாங்கி வச்சு அதை தூக்கி கொடுத்துருவாளாங்கிற மாதிரி கடுப்பா கத்திட்டு இருக்கான். அதுக்குள்ள இங்க பார்த்தா நம்ம ஹீரோயின் வரா. ஹீரோயினை பார்த்துட்டு எல்லாரும் வா எவ்வளவு கியூட்டா இருக்காங்க இந்த பொண்ணுன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோட பக்கத்துல போய் நிக்க ஹீரோக்கு ஷாக்கா இருக்கு, இது எப்படி இங்கெல்லாம் வந்தான்னு. அப்புறம் டக்குன்னு ஸ்லிப் ஆற மாதிரி ஹீரோ மேல போய் விழுக, ஏய் எதுக்கு மேல வந்து விழுகிறங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டே இருக்கான். முடியெல்லாம் வேற மாட்டிக்கிச்சு கையில, இங்க பாரு தள்ளுன்னு சொல்ல வேணும்னே ஹீரோயினை ஹீரோ கூட க்ளோஸா இருக்க மாதிரி
காட்டிக்கிறா எல்லாரும் முன்னாடியும். இதுல அந்த சிஸ்டர் வேற பக்கத்துல வரக்கூடாதுங்கிறக்காக அவளை விரட்டுறக்காக இவன் ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்ப ஆக்சுவலி நம்ம ஹீரோயின் மேக்கப் எல்லாம் பண்ணல, ஆனா நம்ம ஹீரோக்கு அடையாளம் தெரியலையா, அதை நம்ம நம்பிதான் ஆகணும், வேற வழி இல்ல, நம்பிக்கோங்க, நானும் அப்படிதான் நம்புறேன். அதுக்கப்புறம் சிஸ்டர் மாறிச்சிட்டா அங்க இருந்து கிளம்பிட்டா. இங்க பாரு என்னை விடு நான் போறேன்னு சொல்ல, அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி கையை பிடிச்சி டைட்டா அப்படியே பிடிச்சிக்கிற ஹீரோயின். அதுக்குள்ள அங்க இருந்து எல்லாரும் வராங்க. அங்க வயசானவங்க நிறைய பேர் வராங்க. ஆக்சுவலி அவங்க எல்லாம் பெரிய பெரிய பிசினஸ் மேன்ஸ் போல. இந்த மாதிரி ஹீரோயின் பார்த்துட்டு ப்ளஸ் பண்றாங்க. ஸோ ஹீரோயின் அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக பாட்டெல்லாம் பாடுறா, எல்லார்கிட்டயும் நல்லா பேசுறா, எல்லாரும் ரெட் அண்ட் வில்லபா கொடுக்குறாங்க. 90 சாங்கா பாட அது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கு. ஓ எல்லாருக்கும் என்னோட கிஃப்ட் அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் சொல்ல, அங்க வந்திருக்க எல்லாரும் ஹீரோயினை பிளஸ் பண்ண, ஹீரோ நல்ல வேலை எப்படியாவது ஹீரோயினை கோத்து விடணுங்கிறதுக்காகவே உங்களுக்கு இவ கிஃப்ட் கொடுப்பான்னு சொல்லிட்டான். ஸோ அதுதான் பாட்டு தான் கிஃப்ட்டுங்கிற மாதிரி சொல்லி ஹீரோயினும் சமாளிச்சுட்டா. அவ ரொம்ப கியூட்டா பாட எல்லாரும் கூட சேர்ந்து பாட ஆரம்பிச்சிட்டாங்க. பரவாயில்ல, எல்லாரும் இம்ப்ரெஸ் பண்ற அளவுக்காவது இவ இருக்காளேங்கிற மாதிரி ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. அப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு ஹீரோ அங்க வரான். ஹீரோனுக்கு கால் லைட்டா அடிபட்டிருக்கு போல. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. ஆனாலும் எந்த ஹெல்ப்பும் பண்ணாம போறான். நீ இந்த மாதிரி வீட்டுல இருக்க கூடாது, வெளியே போகணும்னு சொல்ல, நான் எங்க போறது, இந்த மாதிரி திருடுறவங்களுக்கு எல்லாம் இந்த வீட்டுல இடம் இல்லைன்னு சொல்ல, நான் என்னது திருடுனேன், நான் எதுவும் பண்ணலன்னு சொல்ல, முதல்ல வீட்டை விட்டு வெளியே போ, எனக்கு போய் சொல்றவங்கள சுத்தமா பிடிக்காதுன்னு சொல்ல, ஹீரோனோட லக்கேஜ் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு அசிஸ்டன்ட் பையன் எட்டு வந்து தரான். என்ன இவர் வீட்டை விட்டு வெளியே போக சொல்றாருங்கிற மாதிரி ஹீரோன் யோசிக்கிறா. அதுக்கப்புறம் அவளுக்கு வேற வழி தெரியல, அவளும் சரி ஓகேன்னு சொல்லி போறா. சார் லேட் நைட் ஆயிடுச்சு, மேடம் தனியா போறாங்கன்னு அசிஸ்டன்ட் சொல்ல, அவ போனா போயிட்டு போறான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயினுக்கு என்ன பண்றதுன்னு புரியல. பேசாம நம்ம காலேஜ் ரூமுக்காவது போலாம், வேற வழி இல்ல, நம்ம எங்க போறோம் அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்கப்புறம் ஹீரோயினை பாக்கலாம்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து பாக்குறான். ஹீரோயினை காணா, அவங்க வந்து போயிட்டா. சரி நம்ம ரூமுக்கு போலான்னு சொல்லி வர, அங்க ஒரு 3 பொண்ணுங்க இருக்காங்க, ரூம்மேட்ஸ். அவங்களுக்கு ஹீரோயினை சுத்தமா பிடிக்கல. வர்றதுக்கு முன்னாடி ஹீரோயினை பத்தி தப்பா பேசுறாங்க. அதாவது அவ அந்த பொண்ணுங்கெல்லாம் ஆராய்ச்சி பண்றது அந்த ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல தானே இருக்கா. ஸோ அந்த மாதிரி ஒரு பொண்ணு கூட நம்ம இருந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயின் இன்சல்ட் பண்ற மாதிரி பேசுறாங்க. ஹீரோயின் அங்க வர யாருமே கண்டுக்கல. ஹீரோனோட சீட்ல இவங்களோட மற்ற லக்கேஜ் எல்லாம் வச்சிருக்காங்க. அது எல்லாத்தையும் ஹீரோயின் எடுக்க அங்க எல்லாரும் சண்டை போட வராங்க. இது என்னோட இடம், என்னோட இடத்துக்கு நீங்க வந்தீங்க, கண்டிப்பா நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன், ஓகேவான்னு சொல்ல, வந்தனுமே இவளுக்கு திமிர பாருன்னு சொல்லி எல்லாரும் ஹீரோயின் அப்படியே பார்த்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. அதை பத்திலாம் நம்ம ஹீரோயின் கண்டுக்கவே இல்லை. எனக்கு பிடிச்ச மாதிரி நான் இருப்பேன், உங்களுக்கு பிடிக்கலன்னா ரூமை விட்டு போங்க, அதுக்காகலாம் நான் போக முடியாதுன்னு சொல்ல, உன்ன மாதிரி இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் ஆன பொண்ணுலாம் எதுக்கு எங்க ரூம்ல வைக்கிறாங்கன்னு சொல்லிட்டு வந்தவங்க எல்லாரும் பேசுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் பாட்டுக்கு அமைதி அங்க இருந்து கிளம்பிட்டா. ஸோ என்ன இந்த பொண்ணு ஓவரா பேசுறா, இவளை எப்படியாவது ரூமை விட்டு வெளியே அனுப்பணுங்கிற மாதிரி 3 பேரும் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் அந்த சீனை கட் பண்ண அடுத்த நாள் நம்ம ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா காலேஜ்ல. அந்த இடத்துக்கு நம்ம ஹீரோ வந்திருக்கான். யாரோ சீனியர் கிட்ட பேசிட்டு இருக்க, ஆப்போசிட்ல பார்த்தா ஹீரோயின் ஐயோன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வேகமா ஓடுறா. ஏய் ஷூமியா நில் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, என்னது, இப்பதான் உன்னை பத்தி எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன், உன் கால் இப்போ ஓகேவா அப்படின்னு சொல்லி கேட்க, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கிருந்து ஓடுறா. ஒரு சீனியர் பையன் கூட போய் பேச, ஓ இந்த பொண்ணுக்கு அவனை ரொம்ப பிடிக்கும் போல, பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் போல, நான் தான் தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஹீரோ ஃபீல் பண்ணிட்டு வந்துட்டான். ஆனா அவளை பத்தி திங்க் பண்ணிட்டு இருக்க, சார் என்ன சார் உங்களுக்கு பிரச்சனை, மேடம் வேற வீட்டுக்கு வரல, அதை பத்தி யோசிங்கன்னு சொல்ல, அது எனக்கு கவலை இல்லை, பேசாம அப்படிங்கிற மாதிரி ஹீரோயினை பத்தி தான் அவன் திங்க் பண்றான். ஆக்சுவலி ஷூமியானை பத்தி. அவனை பொறுத்த வரைக்கும் ஷூமியா வந்து ஸ்கேமர் நினைச்சிட்டு இருக்கான். ஆனா அவன் மேலதான் இவனுக்கு லவ் அதிகமா இருக்கும் போல இருக்கு. அதுக்கப்புறம் ஷியா கிட்ட இருந்து போன் வருது, சாப்பிட வாங்கன்னு சொல்லி. சரி ஓகேன்னு சொல்லி கூட போக, அங்க போய் பார்த்தா சாப்பாடுலாம் ரொம்ப நல்லா இருக்கா, இந்த டேஸ்ட்ல ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்க மாதிரி இருக்கு. இந்த சாப்பாடு பண்ண சேஃப் எனக்கு வர சொல்றீங்களா, நான் மீட் பண்ணணும்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஹீரோயின் தான் அங்க இருக்க சேஃப். ஸோ ஹீரோயின் வேகமா வரா. மேனேஜர் வான்னு கூப்பிட, ஐயோ நான் வரமாட்டேன்னு சொல்றா. கேட்க மாட்டேன்னு பிடிச்சி இழுத்துட்டு வர, மறுபடியும் மாஸ்க் போட்டுட்டு வரா. ஓ இவளா ஷூமியா, நீயா, எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்றங்கிற மாதிரி மறைச்சு பார்த்துட்டே இருக்க, ஷியா நீ சாப்பிட்டுட்டு கிளம்பு, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அப்படின்னு சொல்ல, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயின் எதுவுமே பேசல. நான் கேட்கறதுக்கு நீ பதில் சொல்லு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும்னு சொல்ல, நான் என்ன பேசணும், நான்லாம் பேச மாட்டேன்னு சொல்ல, இந்த வேலையில உனக்கு வேணாம், இந்த வேலையை விட்டுட்டு ஒழுங்கா காலேஜ் படிக்கிற வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, அதை பத்தி நீங்க எதுக்கு சொல்றீங்க, நீங்களும் அதை பத்தி சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, அந்த பொண்ணை வர சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி மேனேஜர் கிட்ட சொல்ல, ஷியா யோசிக்கிறா, இவருக்கே நான் அந்த பொண்ணு மேல அக்கறை அப்படிங்கிற மாதிரி. ஆக்சுவலா அவளோட க்ளோஸ் ஃப்ரெண்டு, ஆனா அவளே அவளுக்கு அடையாளம் தெரியல. ஆனாலும் ஹீரோவை பத்தி மறைச்சிக்கிட்டே இருக்கா, அந்த பொண்ணு பின்னாடி போயிடுவானு அப்படிங்கிற மாதிரி. ஸோ நீங்களா ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்தீங்க, அவ அதை சூஸ் பண்ணல, விடுங்க, அவளுக்கு இதெல்லாம் தேவைதா அப்படிங்கிற மாதிரி ஷியா சொல்றா. அதுக்கப்புறம் ஹீரோ ஆஃபீஸ்க்கு வந்துட்டான். ஹீரோக்கு தாத்தா கிட்ட இருந்து ஃபோன் வருது. தாத்தாவோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஒருத்தர் இருக்காரு, அவங்களோட ஒய்ஃப் இறந்து போயிட்டாங்க. ஸோ நீ போயிட்டு வா ஃபுனரலுக்குன்னு சொல்ல, ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. சரி ஓகேன்னு சொல்லிட்டான். அதுக்கப்புறம் இங்கே நம்ம ஹீரோயினுக்கு சீனியர் பையன் ஒரு வேலை கொடுத்துருப்பான், ஒரு ஃபுனரல் போகணும். ஸோ அந்த பாடியை செக் பண்ணிட்டு நம்ம கொஞ்சம் ரிப்போர்ட் கொடுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லி வராங்க. நம்ம ஹீரோயின் வந்த இடம் தான் அந்த ஹீரோட தாத்தா சொன்ன அதே இடம். ஸோ அவங்க உள்ளதான் பாடி இருக்கு, நீங்க போய் செக் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்ல,
சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போறா. நீ ஒரு பொண்ணு, உன்னால இதை மேனேஜ் பண்ண முடியுமான்னு அங்க இருக்கிறவர் கேட்கறாரு. அதெல்லாம் இல்ல, என்னால கண்டிப்பா முடியும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க போயிட்டா. அதுக்கப்புறம் ஹீரோ வரான். ஹீரோ எப்பயும் போல ஃபினாரலுக்கு வந்து அவங்க பண்ண வேண்டிய அந்த சடங்கு எல்லாத்தையுமே பண்ணிட்டு எப்படி பாட்டி இறந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்க, ஸ்டெப்ஸ்ல இருந்து விழுந்துட்டாங்க, வயசாயிடுச்சுல்ல அதனால அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. அதெல்லாம் கேட்குற ஹீரோக்கு தான் ரொம்ப கஷ்டமா இருக்கு. பட் என்னால நம்பவே முடியல, என் பாட்டி என்ன ரொம்ப நல்லா தான் பாத்துக்கிட்டாங்க அப்படின்னு சொல்ல திடீர்னு ஒருத்தர் வராரு. இந்த இது வந்து கொலை, இது வந்து ஆக்சிடென்ட் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்றாரு. என்ன சொல்றீங்க அப்படின்னு சொல்ல திடீர்னு பார்த்தாங்க ஹீரோயின் வரா. ஸோ ஹீரோயின் தான் அட்டாப்ஸ் எல்லாம் பண்ணிருப்பா போல இருக்கு. ஸோ அங்க நடந்த எல்லாத்தையும் சொல்றா. எனக்கு என்னமோ இது கொலையா இருக்கும்னு தோணுது. ஸோ மற்ற ரிப்போர்ட் எல்லாமே செக் பண்ணுங்கன்னு சொல்ல, அது எப்படி முடியும், என் பாட்டியை கொலை பண்ண இந்த வீட்டில் யாரு இருக்கான்னு சொல்ல, நம்ம பாட்டியோட சொந்தக்காரங்க நிறைய பேர் சொத்துக்காக ஆசைப்பட்டு அந்த பாட்டியை வந்து ஸ்டெப்ஸ்ல இருந்து பிடிச்சி தள்ளி விட்டுருப்பாங்க. ஸோ ஹீரோயின் அதெல்லாம் கண்டுபிடிச்சிருப்பா. ஸோ அதை பத்தி எல்லாமே அவ டீட்டெயிலாக சொல்லியிருப்பா. இந்த டெத்தில் வந்து அப்நார்மல் கண்டிப்பா இருக்குன்னு. ஸோ அங்க இருக்கவங்க எல்லாரும் ஹீரோனை திட்டுறாங்க. நீ ஒரு பொண்ணு, உனக்கு எவ்வளவு அறிவு என்ன இந்த மாதிரிலாம் பண்ணுவேன்னு. ஸோ ஹீரோக்கு டென்ஷன் ஆயிடுச்சு. ஆக்சுவலி நான் பேசுறேன், நானும் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்ல தான் இருக்கேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி டவுட் வரும்போது அதை செக் பண்ணி பார்த்துறது நல்லது. ஸோ அதனால இன்னும் கம்ப்ளீட் ரிப்போர்ட் வேணும்னா நீ அதுக்காக ஃபர்தரா ஏதாவது பண்ணு, எனக்கு அந்த பொண்ணு மேல நம்பிக்கை இருக்குன்னு சொல்ல, சரி ஓகேன்னு சொல்லிட்டு அவனும் ஓகே சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு பணம் கொடுக்க, எனக்கு இந்த பணம் தேவையில்லை அப்படின்னு ஹீரோன் சொல்றா. ப்ளீஸ் நீ பண்ண ஒர்க்குக்கு இந்த பணத்தை வாங்கிக்கோன்னு சொல்ல ஹீரோனுக்கு என்ன பண்ணுதுன்னு புரியல. உடனே ஹீரோ சொல்றான், நானே இந்த பொண்ணை ட்ரா பண்றேன் வரேன் அப்படின்னு. ஸோ அங்கேருந்து கிளம்புறாங்க. கூட பாய் ஃப்ரெண்டுன்னு சொல்லி அந்த சீனியர் பையனை நினைச்சுக்கிட்டே கூட்டிட்டு வரான். அது அப்படி சீனியர் பையனை பார்த்து மறைச்சிட்டே ஹீரோ இருக்க, சீனியர் நான் கிளம்புவான்னு சொல்ல, என்ன சீனியர்னு சொல், அப்ப இவளோட பாய் ஃப்ரெண்ட் கிடையாதாங்கிற மாதிரி ஹீரோ யோசிக்கிறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோக்கு கொஞ்சம் ஹாப்பியா இருக்கு. நான் எதுக்கு இவ்வளவு சந்தோஷமா இருக்கேன்னு அவனுக்குள்ளேயே அவன் கேட்டுக்கிறான். அதுக்குள்ள சீனியர் பையன் அங்க இறங்கி போயிட்டான். ஸோ நானும் போயிடலாமா வேணாமாங்கிற மாதிரி ஹீரோயின் யோசிக்க, நீ எப்பயுமே போல்டா இருப்ப, நீ எப்படி இந்த ப்ரொஃபஷன் சூஸ் பண்ணன்னு எனக்கு தெரியல, பட் உனக்கு இது நல்லா சூட் ஆகுதுங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல, ஆமா ஓகேங்கிற மாதிரி அவளும் பேசிட்டு அமைதியா இருக்கா. ஏன் எப்பயுமே பேசிட்டே இருப்ப, அமைதியா இருக்கான்னு சொல்லி கேட்க எதுவுமே பேசல. சரி ஓகே, உனக்கு இப்படிதான் பிடிச்சிருக்குன்னா ஓகே, உன்னை எங்க ட்ரா பண்ணணும்னு சொல்ல ட்ரா பண்றேன்னு சொல்ல, காலேஜ்லேயே ட்ரா பண்ணிட்டு போங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ அங்கேருந்து கிளம்புறா. பாய் தேங்க்யூ என்ன கூப்பிட்டு வந்ததுக்குன்னு சொல்ல, ஏதோ பேசலான்னு ஹீரோ வரான். அதுக்குள்ள ஹீரோ அங்கேருந்து ஓடி போயிட்டா. என்ன இவ பாட்டுக்கு ஓடி ஓடி போறா, இவ பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, ஜியாங் மியான்னு சொல்லிட்டு குடுகுடன் ஓடி போயிட்டா. ஸோ அதுக்கப்புறம் இவ ரூம்மேட்ஸ்ல இப்போ இவள்கிட்ட கொஞ்சம் கொஞ்சம் பேச ஆரம்பிச்சிட்டாங்க போல இருக்கு. நீ வந்துட்டியா அப்படின்னு சொல்லி கேட்க ஆமான்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு போயிட்டா. லைட்டா அவளுக்கு இருமல் வர மாதிரி இருக்கு. என்னாச்சு உனக்குன்னு சொல்லி கேட்க, ஒன்றும் இல்லை, எனக்கு இன்னும் பீரியட் வரல, எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, வயிறு வேற வலிக்குது, சரி ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிடணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த நாள் பாட்டியை பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பாட்டியை பார்க்கறதுக்காக நிறைய கிஃப்ட்ஸ்லாம் வாங்கிட்டு அங்கே வந்திருப்பா. அங்கே வந்து பார்த்தா பாட்டிக்கான அதுக்கு பதில் இவளோட ஃபர்ஸ்ட் இருந்தாங்கல்ல அந்த அம்மா அங்கே இருக்காங்க. பாட்டி எங்கன்னு சொல்லி கேட்க, அது என்னோட அம்மா, என்னோட அம்மா பார்த்துக்க எனக்கு தெரியும், ஏண்டி ஊர்ல இருந்து தப்பிச்சு வந்துட்டியா, உன்னை அவ்வளோ ஈஸியாக விட்டுற மாட்டேன், உன்னோட பயாலஜிக்கல் பேரண்ட்ஸை பார்த்தா எங்களை மறந்துடுவியா, எவ்வளோ சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்க, எவ்வளோ திங்ஸ் வாங்கிட்டு வந்திருக்க, அந்த கிளவிக்கு விட மாட்டோன்னு சொல்ல அங்கேருந்து 2 பேரும் சப்போர்ட் பண்ணலான்னு வராங்க. அவங்ககிட்ட இந்த லேடி கத்த, அதுக்கப்புறம் அங்க வந்து டாக்டர் வராரு. ஒழுங்கா இங்கேருந்து வெளியே போங்க, எதுக்கு இந்த பொண்ணுகிட்ட இப்பெல்லாம் நடந்துக்கிறீங்கன்னு சொல்ல, அதெல்லாம் போக முடியாதுன்னு சொல்லி கத்த, இப்போ நீ போறியா செக்யூரிட்டியை கூப்பிடவான்னு சொல்ல அங்க இருக்க திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு அந்த லேடி அந்த பக்கம் போயிட்டாங்க. ஹீரோ அழுக ஆரம்பிச்சிட்டா, என் பாட்டி எங்க இருக்காங்கன்னு தெரியலன்னு. ஸோ நான் பார்த்து சொல்றேன்னு சொல்லிட்டு டாக்டரும் போய் செக் பண்ணிட்டு வரான். பாட்டி எங்கேயோ கூட்டிட்டு போயிட்டாங்க போல இருக்கு, அவங்க சொந்த ஊருக்கு தான் போயிருப்பாங்கன்னு சொல்றாங்க, நீ வேணா போய் பாக்குறியான்னு சொல்ல, ரொம்ப தேங்க்ஸ் பட் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல, சரி நீ எதுவும் வந்தாலும் என்ன கூப்பிடு அப்படின்னு டாக்டர் சொல்ல அங்கேருந்து கிளம்பி வந்துட்டா. ஸோ அதுக்கப்புறம் இங்கே பார்த்தா அந்த அம்மா அங்கேருந்து நிறைய திங்ஸ் எடுத்து வந்து, இங்கே பார்த்தியா அவ எவ்வளோ பணம் சம்பாதிக்கிறா, அவள் பேரண்ட்ஸும் ரொம்ப பணக்காரங்களாம், அவங்க கிட்ட எப்படியாவது நம்ம பணத்தை வாங்கணும் அப்படின்னு இவங்க 2 பேரும் பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த டைம்னு பார்த்து ஷியா ஃபோன் பண்ணுறா. ஷியா கிட்ட என்னன்னு சொல்லி கேட்க, நான் சொன்னபடி எல்லாம் பண்ணீங்களா, அந்த பாட்டி மட்டும் அவள் கண்ணில் மாட்டவே கூடாது, பாட்டி தான் உங்களோட ட்ரம் கார்டு, அதை வச்சு தான் அவளை எப்படியாவது ஊருக்கு கூட்டிட்டு அவளுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணி வச்சிருங்கன்னு சொல்றா. ஸோ அதை கேட்டு அந்த லேடி ஓகே சொல்ல, அவளை எப்படியாவது பழி வாங்கணும், அவளை இவன் பக்கத்துல வரவே விடக்கூடாதுங்கிற மாதிரி புலம்பிக்கிட்டு இருக்கிறா இங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினை காட்டுறாங்க. பாட்டி எங்க இருக்காங்கன்னு ஒன்றும் புரியாம ரொம்ப கஷ்டமா இருக்கு, எப்படியாவது அவங்கள பத்திரமா நம்ம பார்த்துக்கணுமே, எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி, இங்க பாருங்க பாட்டி எங்க இருக்காங்கன்னு சொல்லுங்கன்னு சொல்ல, அதெல்லாம் உங்ககிட்ட சொல்ல முடியாது, எனக்கு 1 மில்லியன் பணம் வேணும், அதை கொடுத்துட்டு நீ போகணும் சொல்ல, நீங்க பண தப்புக்கு போலீஸ்ல பிடிச்சி கொடுத்துருவேன்னு சொல்லி ஹீரோயின் மிரட்டுறா. பரவாயில்ல நீ என்ன வேணாலும் பண்ணிக்க, ஆனா உன் பாட்டி உனக்கு கிடைக்க மாட்டாங்க, எனக்கு 1 மில்லியன் பணத்தை கொடுத்துட்டு போகணும்னு சொல்ல ஹீரோனுக்கு கஷ்டமா இருக்கு. 1 மில்லியன் பணத்துக்கு நான் எங்க போவேன், நான் யார்கிட்ட போய் கேட்பேன்னு சொல்லிட்டு அவ பாட்டுக்கு தேம்பி தேம்பி அழுகுறா. ஹீரோ கிட்ட கேட்கலாமா அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அதுக்குள்ள அப்பா கிட்ட இருந்து ஃபோன் வருது. எங்க இருக்கே நீ, என்ன நான் சொல்றதை கேட்கவே மாட்டியா, ஏதாவது நான் சொன்னா ஏற்க மாறா பண்ணிக்கிட்டே இருக்க, எப்படியாவது அவனை கரெக்ட் பண்ணு, நீ அந்த ஃபேமிலியை விட்டு வெளியே வரக்கூடாதுன்னு சொல்ல என்ன பண்ணுறதுன்னு ஹீரோனுக்கும் புரியல. நான் சீக்கிரம் அவனை டைவர்ஸ் பண்ணிடுவேன்னு அப்பா கிட்ட எப்படி சொல்லுவேங்கிற மாதிரி ஹீரோனுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதை பத்தி சொல்லவும் முடியாம அவ கஷ்டப்பட்டு இருக்கா. இதுக்கப்புறம் நீ இந்த வீட்டுக்குலாம் வந்துடாத சரியா, முதல்ல எப்படியாவது அவங்க கூட சேர்ந்து ஒன்னாரு, நீ தான் பர்மனெண்ட் ஆகணும், நான் சொல்றதை புரிஞ்சுக்கோன்னு சொல்லி அப்பா பேச போனை கட் பண்ணிட்டா.
யாருக்குமே நான் வேணாம். என்னோட சொந்த அப்பா கூட என்ன வேணான்னு சொல்லிட்டாரு. இதுக்கப்புறம் எனக்கு யாரும் வேணான்னு சொல்லிட்டு எல்லாரோட நம்பரையும் பிளாக் பண்ணிட்டா. யாருமே எனக்கு ஃபோன் பண்ணவும் வேணாம். நான் யார்கிட்டயும் பேச வேணாம். தனியா ஒரு உலகத்துக்கு நம்மளே போலான்னு சொல்லிட்டு அங்க வந்து ஹீரோயின் போக, அதுக்கப்புறம் இங்க நம்ம ஹீரோ தான் காட்டுறாங்க. ஹீரோக்கு தாத்தா கிட்ட இருந்து ஃபோன் வருது. எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லடா. இன்னும் எத்தன நாள் நீ அப்படி இருப்பேன்னு எனக்கு தெரியல. என் மருமகள கூட்டிட்டு வாடா. நான் ஒரு டைம் பார்க்கணும்னு சொல்ல, சரி தாத்தா நீங்க பத்திரமா இருங்க. நான் அவளை கூட்டிட்டு வரேன்னு சொல்லிட்டு, சரி எப்படியாவது அவளுக்கு ஃபோன் பண்ணுன்னு சொல்ல, ஃபோன் பண்ணி பார்த்தா ஹீரோயினோட நம்பர் பிளாக்ல இருக்கு. சார் என்ன பிளாக் பண்ணிட்டாங்க சார்ன்னு சொல்ல, அப்படியா இரு நான் கால் பண்றேன்னு சொல்லி ஹீரோ கால் பண்றான். அவன் நம்பரும் பிளாக்ல இருக்கு. என் நம்பரும் பிளாக்ல இருக்கு. என்னாச்சு எங்க இருக்கான்னு தெரியலையே. அவ எங்க இருக்கான்னு கண்டுபிடிக்கணுமா, தாத்தா இல்லைன்னா அவ்வளவுதான்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்து பார்க்க வீட்டுல யாருமே இல்ல. வீடு அமைதியா இருக்கு. ஒருத்தர் வந்த மாதிரி தெரியல. என்ன ஆச்சுன்னு புரியல. சரி அவ வீட்டுக்கு போலான்னு சொல்லிட்டு ஹீரோனோட வீட்டுக்காக வேகமா ஹீரோ அங்க இருந்து கிளம்பி வரான். இங்க பார்த்தா அப்பா குட்டி போட்ட போன மாதிரி நடந்துகிட்டே இருக்க. ஹீரோவை பார்த்துனே ஹாப்பி ஆயிடுச்சு. அந்த ஆளு வந்து பொண்ணை பத்தி எல்லாம் கேட்கல, ப்ராஜெக்ட பத்தி கேட்க ஹீரோக்கு இன்னும் கடுப்பாயிடுச்சு. ஆல்ரெடி நீ பண்ண ப்ராடக்ட் எனக்கு தெரியாதுன்னு நினைக்கிறியா? எல்லாமே எனக்கு தெரியும். நீ ஒரு பிசினஸ் பண்றேங்கிற பேர்ல எவ்வளவு லாஸ் பண்ணிருக்கானு தெரியும். உன் கூட சேர்ந்து என்னால கோஆபரேட்லாம் பண்ண முடியாது. சீக்கிரமா நீ ஜெயிலுக்கு போற அதான் உறுதி அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்ல அங்க இருக்க எல்லாரும் மாத்தி மாத்தி கெஞ்சுறாங்க. அப்புறம் நம்ம ஹீரோயின் எங்க போயிருப்பான்னு சொல்லி போன் நம்பரை வச்சு ட்ராக் பண்ண ஆர்கன்ஸ் எல்லாம் டொனேட் பண்ணுவாங்கல்ல, ஸோ பணத்துக்காக விற்கிற ஒரு இடம், இல்லீகலான ஒரு இடம், அங்கதான் நம்ம ஹீரோயின் வந்திருப்பா. ஹீரோ தேடிட்டு அதே இடத்துக்கு வந்துட்டான். அங்க வந்து பார்த்தா ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்கு. இங்கதான் சில மேடம் இருப்பாங்கன்னு சொல்ல உள்ள போய் பார்த்தா ஹீரோனுக்கு என்ன பண்றதுன்னே புரியல. அவ பாட்டுக்கு தனியா வந்து புலம்பிக்கிட்டு இருக்கிறா. ஐயோ இவ எதுக்கு இங்க வந்தாங்கிற மாதிரி ஹீரோயினை பார்த்துட்டு அப்படியே ஹீரோ அந்த பக்கத்துல வர ஓடி போலான்னு பார்க்க, ஒரு நிமிஷம் நில்லு உன்கிட்ட பேசணும்னு சொல்ல அதுக்குள்ள அனௌன்ஸ்மெண்ட் வருது. ஷூமியான் சீக்கிரம் வாங்கன்னு. உன்னை நான் பார்க்கணும்னு சொல்லிட்டு பக்கத்துல போக அதுக்கப்புறம் தான் ஹீரோயினை பாக்குறான். ஸோ அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டுட்டு வரான். இப்ப எதுக்கு இந்த மாதிரிலாம் பண்ற, முதல்ல ஷாப்பிங் மால் போ அப்படின்னு சொல்ல ஷாப்பிங் மாலுக்கு வந்தாச்சு வா அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கையை பிடிச்சிருக்க. அவளுக்கு வேற வழி தெரியல. ஹீரோவை பார்த்துட்டே போக இன்னும் எத்தனை நாள் இந்த மாதிரி மறைப்பேன்னு எனக்கு தெரியல சொல்லு அப்படின்னு சொல்ல ஹீரோயின் ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு அங்க வந்து நிக்கிறா. அதுக்கப்புறம் ஹீரோனை கூட்டிட்டு போய் ஹேர் எல்லாம் ஸ்ட்ரைட் பண்ணலாம்னு சொல்ல எனக்கு ஸ்ட்ரைட் ஹேர் நல்லா இருக்காதுன்னு ஹீரோன்னு சொல்றா. ஒழுங்கா வான்னு சொல்லி இழுத்துட்டு போறான். அதுக்கப்புறம் ஹீரோனுக்கு ஸ்ட்ரைட் ஹேர் பண்ண சொல்ல அங்க இருந்து ஒருத்தர் அழகா ஸ்ட்ரைட் ஹேர் பண்ணிடுறாரு. ஹீரோனை பார்க்கும்போது ஹீரோக்கு லைட்டா டவுட்டா இருக்கு. நம்ம அன்னைக்கு ஒன்னா இருந்தது இதே மாதிரி ஹேரு இதே பொண்ணாதான் இருக்குமோ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, சரி எல்லாம் ஓகேவா, ஓகே சரி வா போலாம் அப்படின்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோனை கூப்பிட்டு அந்த பக்கம் போக ஹீரோனுக்கு ஒரு மாதிரி இருக்கு. தாத்தாவை மீட் பண்ணதான் கூப்பிட்டு வந்தேன், தாத்தா உடம்பு சரியில்லை ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி கூப்பிட அவனும் வரான். வாங்க உங்களுக்கு அதான் சார் வெயிட் பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்ல, சார் ரொம்ப அழுது சாப்பிட்றதே இல்லை, ஏதாவது பண்ணுங்க சார் அப்படின்னு சொல்லி யங் மாஸ்டர் கிட்ட கேட்குறாங்க. அதுக்கப்புறம் இங்கே நம்ம தாத்தா ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு உட்காந்துருக்காரு. ஸோ அந்த இடத்துல ஒருத்தர் ஹீரோயினை பத்தியே தப்பா பேசிட்டு இருக்க, நீ ஒரு நிமிஷம் என் கூட வான்னு இடுப்புல கை வச்சு அப்படியே கூட்டிட்டு போறான். அதாவது நடிக்கிறாங்களா, வந்துட்டியா வா இதான் என் பேத்தி அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூப்பிட்டு பக்கத்துல உட்கார வச்சுக்கிறாங்க. ஏமா எழுச்சி போயிட்டேன்னு சொல்ல, அதெல்லாம் இல்லை தாத்தா நல்லாதான் இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்கன்னு சொல்ல, எனக்கு தாம்மா உடம்பு சரியில்லை, இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா தேறிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, ஹீரோயினை பார்க்க அங்க இருக்க ஒரு பொண்ணுக்கு செம்ம கடுப்பா இருக்கு. அவ மூஞ்சில இருக்க தழும்ப பார்த்தா அவளை இன்சல்ட் பண்ற மாதிரி பேச ஹீரோக்கு அதுக்கு மேல டென்ஷன் ஆயிடுச்சு. என்ன தைரியம் தான் என் ஒய்ஃபை பத்தி பேசுவேன், அந்த தழும்பு அவளுக்கு சீக்கிரம் போயிடும், அழகுங்கிறது மனசுல இருக்கணும் முகத்துல இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவங்களோட கோஆபரேஷன் எல்லாத்தையும் கேன்சல் பண்ண சொல்றான். இந்த சாதாரண விஷயத்துக்கு எதுக்கு இதெல்லாம் பண்றீங்கன்னு அங்க இருக்கிற அந்த ஆளு கத்துறாரு. சோ ஒருத்தரை பத்தி இந்த மாதிரி பேசுறவங்க என் வீட்டுல இருக்கக்கூடாது, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்ல, சரி நான் போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து வேகமா எல்லாம் போயிட்டாங்க. ஸோ அதுக்கப்புறம் தாத்தாவோட பக்கத்துல ஹீரோ வந்து உட்காரான். தாத்தா எல்லாம் முடிஞ்சா நான் கிளம்புறேன்னு சொல்ல, அதெல்லாம் முடியாது, நீ இன்னைக்கு இங்கேயே இருக்கணும், சாப்பிட்டு தான் போகணும், இன்னைக்கு நைட் நீங்க 2 பேரும் இங்கேயே ஸ்டே பண்ணிட்டு போங்க அப்படின்னு சொல்ல, முடியாது தாத்தா எனக்கு ஒர்க் இருக்குன்னு ஹீரோ சொல்றான். ஹீரோயின் கிட்ட அதெல்லாம் முடியாது, என்னோட ஆசைக்காக இங்கதான் இருக்கணும், நீ இங்க இருப்பியாமான்னு சொல்ல, தாத்தா அது வந்து எனக்கு காலேஜ் இருக்கே, பரவாயில்லம்மா நாளைக்கு போய்க்கலாம், இன்னைக்கு இங்கேயே இருன்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோன்னு சரி தாத்தா சொல்றாருங்கிறதுக்காக ஓகே சொல்லிட்டா. அவளுக்கும் ஹாப்பியா தான் இருக்கு. இவன் உன்னை புள்ளி பண்ண என்கிட்ட சொல்லுமா, நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்ல, சரி ஓகே எனக்காக ஒரு பாட்டு பாடுமான்னு சொல்ல, அதுக்கப்புறம் ஹீரோயின் பாட ஹீரோ அதை கேட்டுட்டு தள்ளி நிற்கிறான். ஸோ ஹீரோயினை பார்த்தோன்னே கொஞ்சம் அவனுக்கு அஃபெக்ஷன் வந்துருச்சு. ஏன்னா தாத்தா இப்போதான் சிரிச்சு பார்க்குறான். தாத்தா இவ கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கு. தாத்தாக்கு இந்த பொண்ணை ரொம்ப பிடிச்சிருக்கு போலங்கிற மாதிரி ஹீரோ ஃபோன் பேசிட்டு அப்படியே பார்க்குறான். அதுக்கப்புறம் ரூமுக்கு வந்தாச்சு. நீங்கள் எதுக்கு இங்கே வந்தீங்க போங்கன்னு சொல்ல, எனக்கு உன் மேலே இன்ட்ரெஸ்ட்லாம் கிடையாது, ஒழுங்கா நீ போய் படுன்னு சொல்லி பக்கத்தில் போயிட்டே இருக்க ஒரு மாதிரி இருக்கு ஹீரோயினுக்கு. இங்கே வா தள்ளு அப்படின்னு சொல்லி அப்படியே கையை பிடிக்கிறான். அதை பார்த்துட்டு ஹீரோயினுக்கு ஒரு மாதிரி இருக்கு. இங்கே பாருங்க அதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்ல, நீ இன்னும் காலேஜ் படிக்கிற சரியா, என்னால் எதுவுமே பண்ண முடியும், ஆனால் நான் எதுவும் பண்ண மாட்டேன், இதை பத்தி என்கிட்ட சொல்லவே இல்லை, ஒரு நிமிஷம் இருன்னு சொல்லிட்டு உண்மையை சொல்றியா இல்லையான்னு சொல்லி கேட்க, சொல்றேன் இங்க பாரு நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லு, எதுக்கு இந்த மாதிரி என்கிட்ட ஏமாத்தினா, உன் ஹேரை பார்த்தனுமே நான் கண்டுபிடிச்சிட்டே எல்லாத்தையுமே சொல்லுன்னு சொல்ல, நான் என்ன சொல்றதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டா. நான் உண்மை உங்ககிட்ட எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி கண்டினியூவா அழுகிறா. ஹீரோக்கு ஒன்றும் புரியல. என் பாட்டியோட சர்ஜரிக்காக தான் நான் இந்த மாதிரி ஆர்கனை விற்கலான்னு போனேன், நீங்க அதை கண்டுபிடிச்சிட்டீங்கன்னு சொல்ல, நான் அதை கேட்கல, ஷூமியானும் நீ தான் ஜியாங்கும் நீ தானே என்கிட்ட ஏன் சொல்லல, இதையே என்கிட்ட மறைச்ச அப்படின்னு சொல்லி கேட்க, அது வந்து நான் இப்போதைக்கு சொல்ல வேணாம்னு தோணுச்சு, அதனாலதான், இனிமேல் அந்த மாதிரி
மாதிரி இடத்துக்கு நீ போகவே கூடாது, சொல்றது புரியுதா அப்படின்னு சொல்ல, சரி ஓகேன்னு அவளும் சொல்லிட்டா. இதுக்கப்புறம் உனக்கு ஏதாவது பணம் வேணான்னு என்கிட்ட கேளு, நான் உனக்கு கொடுத்த கார்டை யூஸ் பண்ணவே இல்லையான்னு சொல்ல, உங்க பணத்தை நான் எதுக்கு யூஸ் பண்றேன், அதெல்லாம் நான் யூஸ் பண்ணவே இல்லை. சரி நான் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லு. அப்புறம் நான் வாங்கி கொடுத்த பிரேஸ்லெட் எதுக்கு அவளுக்கு கொடுத்தேன்? நான் எப்போ கொடுத்தேன்? நான் எதுவும் கொடுக்கவே இல்லை. நான் சொன்னா நம்ப மாட்டீங்க, அவ தான் திருடிட்டா போல இருக்குன்னு சொல்ல, அப்ப நீ கொடுக்கலையா? இல்ல, நான் அதை நினைச்சுதான் உன்னை வீட்டை விட்டு வெளியே போக சொன்னேன். சாரி, இதுக்கப்புறம் நான் உன்கிட்ட எதுவும் தப்பா நடந்துக்க மாட்டேன். நீ ஏதாவது சொல்லணும்னா என்கிட்ட டைரக்டா சொல்லு, நான் சொல்றதை மட்டும் கேளு. நல்லா சாப்பிடு, நல்லா படி, தாத்தாவை நல்லா பாத்துக்கோ, நீயும் ஹாப்பியா இரு, அது மட்டும் போதும். இந்த மாதிரி ஆர்கனை விற்கிறேன், பார்ட் டைம் ஜாப் பாக்குறேன், எங்கேயாவது போனேன் அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ மிரட்டுறான். இல்ல இல்ல, இனிமே நான் போக மாட்டேன், நீங்க சொல்ற எல்லாத்தையும் கேட்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்ல, சரி ஓகே நீ மேல போய் படுத்துக்கோ, எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருக்கு, நான் ஒர்க் பண்றேன்னு சொல்ல ஹீரோயின் போய் படுத்துட்டா. ஹீரோயின் தூக்கத்துல அப்படியே கீழே விழுக போக ஹீரோ பக்கத்துல போய் பாக்குறான். ஹீரோனை பார்க்கும்போது அவனுக்கு ஹாப்பியா இருக்கு. ஆனா தப்பு அப்படிங்கிற மாதிரி அவன் போயிட்டான். அப்புறம் ஹீரோயின் எந்திரிச்சு வரா. என்னாச்சு, விடிய விடிய வேலை பார்த்துட்டே இருந்தீங்களான்னு சொல்லி கேட்க, இல்ல இல்ல எனக்கு கொஞ்சம் ஒர்க் இருந்தது அதான். சரி வா சாப்பிடலாம், கிளம்பலாம் அப்படின்னு சொல்ல 2 பேரும் போய் சாப்பிட்றாங்க. நைட் நல்லா தூங்குனியம்மா? தூங்குனேன்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து சிரிக்கிறா. அதுக்கப்புறம் 2 பேரும் கார்ல போறாங்க. சரி போலாமா? போலாம். என் பாட்டி, உன் பாட்டியை பத்தி நீ கவலைப்படாத, நான் பாத்துக்கிறேன். தேங்க்யூ அங்கிள்னு சொல்ல, அங்கிளா? இனிமேல் அங்கிள் கூப்பிட்டா அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி ஹீரோக்கு கடுப்பா இருக்கு. அதுக்கப்புறம் 2 பேரும் அங்கிருந்து கிளம்பிட்டாங்க. இதுக்கப்புறம் இங்கேயே நீ இருக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்லயே ஹீரோ இருக்க சொல்றான். உனக்கு ஏதாவது வேணும்னா நான் ரெடி பண்ணி தரேன் அப்படின்னு சொல்ல, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி தரேன், என்ன வேணும்னு சொல்லுங்கன்னு சொல்ல, சிக்கன் சூப்பு கேட்கறான். ஹீரோயினும் போய் ப்ரிப்பேர் பண்றா. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கு ஹாப்பியா. அதுக்கப்புறம் ஹீரோக்கு ஃபோன் வருது. அந்த அட்டாப்சி ரிப்போர்ட் வந்துருச்சு. அவங்க சொன்னது கரெக்ட் தான், இது மர்டர் தான் அப்படின்னு சொல்ல, என்ன சொல்றீங்க? ஆமா, அது மர்டர்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு சொல்ல ஹீரோக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. ஹீரோயின் சொன்னது எல்லாமே ஞாபகம் வருது. அதுக்கப்புறம் ஹீரோயின் ஃபுட்டு ரெடி பண்ணி கொண்டு வந்து கொடுக்குறா. ஓ, இந்த சாப்பாடு உங்களுக்காக தான், சாப்பிட்டு பாருங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள ஹீரோக்கு ஃபோன் வருது, முக்கியமான மேட்ரு வந்தே ஆகணும்னு. சரி நான் கிளம்புறேன், வெயிட் பண்ண நீ சாப் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போக, சரி அவர் போயிட்டாரு, நம்ம சாப்பிடலான்னு சொல்லி சாப்பிடலான்னு போக, அதுக்குள்ள ஹீரோயினுக்கு ஃபோன் வருது. ஒரு முக்கியமான ஒரு கேஸ், நீ வந்தே ஆகணும்னு சீனியர் சொல்ல, அவளும் சாப்பிடல, வேகமா அங்கிருந்து கிளம்பிட்டா. ஸோ அதுக்கப்புறம் 2 பேரும் ஒரு இடத்துக்கு போறாங்க, ஒரு வில்லேஜுக்கு. இந்த வில்லேஜ்ல ஒரு சின்ன பொண்ணை பத்தி கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்காக தான் இங்க வந்திருப்பாங்க. ஸோ நான் போய் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் போக, இது ரொம்ப சென்சிட்டிவ், கொஞ்சம் பார்த்து நடந்துக்கோ, இந்த வில்லேஜ்ல இருக்கவங்க எல்லாம் ரொம்ப மோசமானவங்கன்னு சொல்ல, அதை பத்தி கவலைப்படாதீங்க, யார் இதை பண்ணதுன்னு சொல்லி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொல்லி அந்த சின்ன பொண்ணோட கேஸை பத்தி கண்டுபிடிக்க ஹீரோயின் அங்கிருந்து கிளம்பிட்டா. அப்புறம் ஹீரோ வந்து பாக்குறான், ஹீரோயினை வீட்டுல காணோம். செம கடுப்பாயிடுச்சு அவனுக்கு. எங்க போனா அவ அப்படிங்கிற மாதிரி யோசிக்க, அவ என்கிட்ட சொல்லாமே எல்லா இடத்துக்கும் போயிருவா போல இருக்கு, அவ இருக்க இடத்துல கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி பார்ட் டைம் ஜாப் போறேன்னு சொல்லிட்டு வீட்டுல சரியா சாப்பிட்றதே இல்லைன்னு சொல்லிட்டு ஹீரோவும் புலம்பிட்டு வரான். அதுக்கப்புறம் ஹீரோயின் அங்க வரா. சோ ஹீரோ இந்த கேஸை பத்தி கண்டுபிடிச்சிட்டா. அது வந்து மர்டர் தான், அந்த பொண்ணை வேணும்னே யாரோ தப்பா யூஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டா. வா, சூப்பரா கண்டுபிடிச்சிட்ட. ஆனா ஒண்ணு, இந்த வில்லேஜ்ல உனக்கு ஆபத்து நிறைய இருக்கு. ஸோ எப்படியாவது இங்கேருந்து நீ தப்பிச்சு போகணும் அப்படின்னு சொல்ல, அது வந்து பாத்துக்கலாம் விடுங்க, நீ பார்த்து கேர்ஃபுல்லா இருன்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கான். ஹீரோயின் வந்து அவளோட மொபைல சீனியர் பையன் கிட்ட கொடுத்துருப்பா. அந்த டைம் ஹீரோ ஃபோன் பண்ண அவன் எடுத்தனால கடுப்பாயி ஹீரோவும் கிளம்பி இதே இடத்துக்கு வந்துட்டான். ஹீரோயினுக்கு அப்படியே அதை பார்த்த உடனே ஐயோ அசிஸ்டன்ட் பையன் வரானே, நான் மாட்டினேன்னு சொல்லிட்டு பக்கத்துல போக, அந்த ஆள் வேற பாஸ் உங்களை பார்க்க வர சொன்னாருன்னு சொல்ல, பாஸா ஒன்னும் புரியல அப்படிங்கிற மாதிரி என்னன்னு சொல்லி சீனியர் பையன் முழிக்கிறான். ஒரு நிமிஷம் இருங்க நான் வந்துறேன்னு சொல்லிட்டு வேகமா ஹீரோயின் அங்க போறா. அங்க போய் பார்த்தா ஹீரோ காருக்குள்ள உட்காரான். நீ வா முதல்ல வீட்டுக்கு போலான்னு சொல்ல, இல்ல எனக்கு ஒர்க் தான் ஃபர்ஸ்ட், ஸோ அந்த குழந்தையோட கேஸ்க்கு நியாயம் கிடைக்காம நான் வரமாட்டேன், நான் இந்த வில்லேஜ்ல இன்னைக்கு நைட்டு ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு எவிடன்ஸ் இன்னும் கொஞ்சம் கலெக்ட் பண்ணிட்டு தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்ல, சரி உன்னோட ஒர்க் உனக்கு பிடிச்சிருக்குன்னா நான் உனக்கு சப்போர்ட் பண்றேன், நீ இங்கே இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஹீரோன்னு சொல்லிட்டான். ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நைட்டு ஹீரோன் அங்கேயே ஸ்டே பண்ணிட்டா. ஹீரோனுக்கு சுத்தமா தூக்கமே வரல, புரண்டு புரண்டு படுத்துட்டே இருக்கா. இதுக்கு மேல முடியாது, நம்ம ஹீரோ பார்க்க போலான்னு சொல்லிட்டு டோர் அப்படியே கதவு தட்டிட்டு நிக்கிறா. வா அப்படின்னு சொல்ல, நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இல்ல, என்ன வேணும்? எனக்கு ஒரு சின்ன டவுட், நீங்க சீனியர் தானே, எனக்காக ஹெல்ப் பண்ண முடியுமா? என்ன ஹெல்ப்னு சொல்லி கேட்க, கேஸ் சம்பந்தமான டீட்டெயில்ஸ் எல்லாமே கேட்க, நீ நிதானமா என்ன வேணாலும் ட்ரை பண்ணு, நான் உனக்கு சப்போர்ட் பண்ணுவேன், இதுல யாரு சம்மந்தப்பட்டாலும் சரி அவங்கள கண்டிப்பா தண்டனை வாங்கி கொடுக்க நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுவேன்னு சொல்ல, ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. தேங்க்யூன்னு சொல்ல டக்குன்னு ஹீரோ குனிறான். 2 பேரும் அப்படியே ஆக்சிடென்ட்ல கிஸ் பண்ணிக்கிறாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே ஒரு மாதிரி இருக்கு ஹீரோக்கு. ஹீரோயின் வெக்கப்பட்டுட்டு அங்கேருந்து ஓடி போயிட்டா. நான் இந்த மாதிரி பண்ணேன், இது ரொம்ப தப்பு, இதெல்லாம் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு லிப்ஸ் தொட்டு தொட்டு பார்த்துட்டு அப்படியே தூங்கிட்டா. அதுக்கப்புறம் காலையில ஹீரோயின் வந்து இந்த கேஸோட டீட்டெயில்ஸ் கண்டுபிடிச்சு அங்கேருந்து வரா. ஸோ நான் சொன்னபடி எல்லாத்தையும் நீங்க அரேஞ்ச் பண்ணுங்க, நான் பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்கேருந்து போறா. ஒரு வில்லேஜ்ல போய் அந்த குழந்தைய பத்தின டீட்டெயில் ஏதாவது கிடைக்குமான்னு சொல்லி செக் பண்ணிட்டே இருக்கா. திடீர்னு பார்த்தா ஹீரோயினை காணும். ஹீரோ ரொம்ப நேரம் வெயிட் பண்றா. அவ கேஸ் நீ க்ளோஸ் பண்ணிட்டு வரேன்னு சொன்னா, பட் இன்னும் வரவே இல்லையே,
என்னாச்சு அப்படின்னு சொல்லி கேட்க ஹீரோயினை பார்த்தினா டீட்டெயில்ஸ் எதுவுமே தெரியல, அவள் எங்கே போனான்னு தெரியல, இப்போதான் இங்கே இருந்தா காணும் அப்படிங்கிற மாதிரி சீனியர் சொல்ல அதுக்கப்புறம் ஹீரோயினை தேடி எல்லாம் வராங்க. அந்த ஊர்லேயே பெரிய தலைவன் போல அவன் ஹீரோயினை அப்படியே ஏதாவது ஒன்று பண்ணணுங்கிறக்காக வெயிட் பண்ணுறான். நான் தான் அந்த தப்பு பண்ணேன்னு கண்டுபிடிச்சிட்டியா, அந்த சின்ன பொண்ணை கொலை பண்ணது நான் தான், உன்னையும் கண்டிப்பாக இங்கே தான் கொலை பண்ண போகிறேன், எங்கேயோ கொலை பண்ணி புதைக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரி பக்கத்தில் போயிட்டே இருக்க அவ்வளோ ஈஸியால என் மேலே நீ கை வைக்க முடியாது, நான் யார் தெரியுமாடா உனக்கு அப்படிங்கிற மாதிரி ஹீரோயின் டைலாக் பேச அந்த ஆள் சும்மா இல்லாமல் ஹீரோயின் அடிக்கலான்னு போகிறான். அப்புறம் அங்கே ஹீரோ வர ஹீரோயினை சேவ் பண்ணியாச்சு. ஆனால் ஹீரோயினுக்கு ஃபுல்லாக ப்ளீடிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. எனக்கு ப்ளீடிங் ஆகுதுன்னு சொல்ல அதுக்கப்புறம் வேகமாக அவளை ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு வரக்காக ட்ரை பண்ணுறான். எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லிட்டு ஹீரோயின் அழுதுகிட்டே இருக்கா. என்ன பண்ணுறதுன்னு ஹீரோக்கு ஒன்றுமே புரியல. அதுக்கப்புறம் கார் வந்துருச்சு, ஹாஸ்பிட்டலில் ஹீரோயினும் அட்மிட் பண்ணியாச்சு. ஹீரோயினுக்கான ட்ரீட்மெண்ட் அங்கே போயிட்டுருக்கு. ஹீரோ வெளியே வெயிட் பண்ணிட்டு இருக்கான். என்னாச்சு அவளுக்கு ஒன்றும் புரியலையேன்னு சொல்லி யோசிச்சுட்டே இருக்க டக்குன்னு அங்கேருந்து நர்ஸ் வராங்க. அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, அவங்களுக்கு இவ்வளோ டைம் ப்ளீடிங் ஆகவே கூடாது, அவங்க செக்அப் கூட பண்ணாமல் இருக்காங்க, 13 வாரம் ஆச்சு அப்படின்னு சொல்ல ஒன்றும் புரியல. 13 வாரமா, நான் அவ கூட இன்டிமேட்டா இருந்ததே இல்லை, அது யாரா இருக்கும்னு சொல்லி யோசிக்க அதுக்குள்ள அசிஸ்டன்ட் பையன் வரா. ஷியா பிரெக்னெண்டா இருக்க மேட்டர் எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிட்டேன், அது போய் சார், அன்னைக்கு நீங்க ஒன்னா இருந்தது அவ கூட இல்லை, ஏன்னா அவ அந்த டைம்ல ஒரு பார்ல இருந்திருக்கா, ஸோ அன்னைக்கு நீங்க இருந்தது யாருன்னு தெரியல அப்படின்னு சொல்ல அதுக்கப்புறம் தான் ஹீரோக்கு லைட்டா டவுட் வருது. அப்ப ஹீரோயின் அன்னைக்கு சொன்னது எல்லாமே உண்மைதானா, என் கூட ஒன்னா இருந்தது அவதானா, ஷியா எல்லாத்தையும் ஏமாத்திட்டாளா அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு அவளை சும்மா விடக்கூடாது, அவளை முதல்ல கூட்டிட்டு வா அப்படின்னு ஹீரோ வெயிட் பண்ண அங்க வந்து ஷியாவை இழுத்துட்டு வராங்க. நீங்க தானே வர சொன்னீங்களா, நீங்க என்ன கூப்பிட்டு நானே வந்திருப்பேன்னு சொல்லிட்டு டைலாக் பேசுறா. நீ சொன்னதெல்லாம் ஃபேக்குன்னு எனக்கு தெரியும், உன்னால பிரெக்னென்ட் ஆக முடியாதுன்னு எனக்கு தெரியும், ஆனா அன்னைக்கு நைட்டு என் கூட நீங்க இருந்தது உண்மைன்னு சொல்ல எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் நீ உண்மையை சொல்ல அவ்வளவுதான்னு சொல்ல அதுக்கப்புறம் அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. சாரி என்ன மன்னிச்சிருங்க, நான் போய் தான் சொன்னேன், ஆனா எனக்கு உங்களை ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால தான் போய் சொன்னேன், ப்ளீஸ் என்னை ஏத்துக்கோங்கன்னு சொல்லி அழுக ஆரம்பிச்சிட்டா. இவ இந்த ஊர்லயே இருக்கக்கூடாது, முதல்ல இவளை தூக்கிட்டு போங்கன்னு சொல்ல அங்க இருந்து அவளை இழுத்துட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஹீரோயினோட ஃபர்ஸ்டே இருந்த அம்மா எப்படியாவது ஹீரோயினை மாட்டி விடணும்னு சொல்லி பாட்டியை கடத்திட்டு போய் வச்சிருந்தாங்கல்ல, அவங்க பணம் வாங்குறதுக்காக பிளான் பண்றதுக்கு ஹீரோவோட அசிஸ்டன்ட் வராங்க. அவங்க 2 பேரையும் அந்த ஊரை விட்டு விரட்டுறதுக்காக அவங்களும் பிளான் பண்றாங்க. அதுக்கப்புறம் அவங்களே அடிச்சு தோர்த்த அவங்களும் அங்கேருந்து போயிட்டாங்க. பாட்டி எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஹீரோ பாட்டியை ஒரு ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியாச்சு. ஸோ ஒரு வழியா ஹீரோயின் இப்போ கியூர் ஆயிட்டா. ஆனா கோமால இருக்கா, இன்னும் கண்ணை திறந்து பார்க்கல, பேபி சேஃபா இருக்கு அப்படின்னு டாக்டரும் சொல்லிட்டாங்க. பக்கத்துல உட்காந்து ஹீரோ இதை நினைச்சு ஃபீல் பண்ணிருக்க. ஸோ இதுக்கு முன்னாடி ஹீரோயினுக்கு ப்ளீடிங் ஆயிருக்கு, அந்த டைம் இந்த குழந்தை அபார்ட் ஆக வேண்டியது, என் கண்ணு முன்னாடியே அவ இருந்திருக்கா, அது கூட எனக்கு தெரியல, அவளை நானே கஷ்டப்படுத்திட்டேன்னு சொல்லிட்டு ஹீரோ ரொம்ப ஃபீல் பண்ணிருக்கான். ஹீரோயின் அப்பதான் கண்ணை திறந்து பாக்குறா. நான் நல்லா இருக்கணா அப்படின்னு சொல்லி கேட்க நீ சாகல, நல்லா தான் இருக்கேன். உண்மையாவா? ஆமா, நீ பிரெக்னெண்டா இருக்கேன்னு என்கிட்ட சொல்லவே இல்லை, பிரெக்னெண்டா இருந்தேன், ஆனா அது எனக்கு அபார்ஷன் ஆயிடுச்சு இல்ல அப்படின்னு சொல்ல அது நீ அன்னைக்கு என்னோட வண்டியில வந்து இடிச்சப்ப தானே, அப்பயே எல்லாம் உண்மையும் சொல்லியிருக்கலாம்ல, எல்லாமே சரியாயிருக்கும், ஏன் இந்த மாதிரி நீ பண்ற, நான் உன்கிட்ட நல்லாவே நடந்துக்கல, நான் நேர்ல உன்னை பார்க்கும் போதெல்லாம் நீ தப்பான ஒரு கேரக்டர்னே நினைச்சிட்டு இருந்தேன், இப்பதான் உன்னை பத்தி எல்லாமே புரியுது, ஆல்மோஸ்ட் என்னோட குழந்தைய நானே கொலை பண்ற ஸ்டேஜுக்கு வந்துட்டேன் அப்படின்னு சொல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லை, நீங்க ஒரு இடத்துல என்ன சேவ் பண்ணத்தான் பாத்தீங்க, நானும் அதை பார்த்துட்டு தான் இருந்தேன், பட் என்னன்னு தெரியல, இதை பார்க்கும் போதெல்லாம் உங்களுக்கு ஏதாவது ஒரு கோவம் வந்துட்டே இருந்தது, என்ன நீங்க திட்டுவீங்களோ, இந்த குழந்தைக்கு நான் அப்பா இல்லைன்னு சொல்லிடுவீங்களோன்னு பயந்து போய் தானே எல்லாத்தையும் உங்ககிட்ட சொல்லலைன்னு சொல்லிட்டு ஹீரோ அழுக, இல்ல இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே கிஸ் பண்றான். அதுக்குள்ள தாத்தா வராரு. தாத்தாவை பார்த்துட்டு அப்படியே ஹீரோ எஞ்சினிக்க, ஏண்டா என் பேத்தியை பத்திரமா பாத்துக்க மாட்டேடா, ஒழுங்கா ஓடி போடா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அடிக்கலான்னு போக வேணாம் வேணாம் ப்ளீஸ் சொல்றதை புரிஞ்சுக்கோங்க, அவர் என்ன நல்லாதான் பாத்துக்கிறாருன்னு சொல்ல நீ என் ஃபேமிலியோட லக்கி ஸ்டார், நீ பிரெக்னெண்டா இருக்கன்னு இப்பதான் கேள்விப்பட்டேன், எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எங்களோட ஃபேமிலிக்கு ஒரு வாரிசு வரப்போகுது அப்படின்னு சொல்லி சந்தோஷமா பார்த்துட்டு இருக்க. அப்பா இப்பதான் நிம்மதியா இருக்கு, இதுக்கப்புறம் உன்னை நான் கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பேசினா நீ என்கிட்ட அடிக்கலாம், எல்லா உரிமையும் உனக்கு இருக்குன்னு சொல்ல என் பாட்டி எங்க, பாட்டி நல்லா இருக்காங்க, பாக்குறதுல தான் இருக்காங்க, இப்ப நீ போக முடியாது, அப்புறமா போய் பாட்டியை பாருன்னு சொல்ல ரொம்ப தேங்க்ஸ்னு சொல்லிட்டு ஹீரோனுக்கு ஹாப்பி ஆயிடுச்சு. எப்படியே என்னோட ஃபேமிலி ஹாப்பியா இருக்குன்னு சொல்லி தாத்தாக்கு நிம்மதியா இருக்கு. இப்படியே அவ்வளவு நேரம் உட்காந்துட்டு இருக்காது எனக்கு பிடிக்கல, நான் ரூமை விட்டு வெளியே போகணும், ப்ளீஸ் என்னை எங்கேயாவது கூட்டிட்டு போங்கன்னு சொல்லி ஹீரோயின் சொல்றா. அதெல்லாம் முடியாது, நீ கடத்துல கிஸ் பண்ணு, உனக்கு பிடிச்சது பண்ணேன்னு சொல்லிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்க அப்படியே கிஸ் பண்ணிட்டா. அதுக்கப்புறம் 2 பேரும் டீப்பா கிஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ரொமான்டிக்கா ஒரு கிஸ் போயிட்டு இருக்க. அதுக்கப்புறம் ஹீரோயினை கூப்பிட்டு ஹீரோ வரான். எனக்கு ஒண்ணும் இல்லை, நல்லா இருக்கேன், கையை விடுங்க, நானே நடந்து வரேன்னு சொல்ல அதெல்லாம் இல்லை, உன்னை பத்திரமா கேரா பாத்துக்க வேண்டியது என்னோட பொறுப்புன்னு சொல்லி கையை பிடிச்சி கூட்டிட்டு வர அந்த ஹாஸ்பிட்டலுக்கு யாரும் 2 பேர் வராங்க. ஹீரோயினை பார்த்துட்டு இந்த பொண்ணை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உன் பேர் என்னம்மா, உன் பேர் ஷூமியானா அப்படின்னு சொல்லி கேட்க அது வந்து ஆமான்னு சொல்ல அந்த தாலிஸ்மான் பேப்பர் உங்ககிட்ட இருக்கான்னு சொல்லி கேட்க ஒரு தாலிஸ்மான் பேப்பரை எடுத்து காட்டுறா. இதுதான் என் பொண்ணு, இதான் என் பொண்ணுன்னு சொல்ல ஏன் பொண்ணா, எனக்கு ஒன்றும் புரியலன்னு சொல்ல தொலைஞ்சு போன எங்க பொண்ணு நீயா தான் இருப்ப அப்படின்னு சொல்லி அவங்க அழுகுறாங்க. அதுக்கப்புறம் டிஎன்ஏ டெஸ்ட் எடுத்து பாக்குறாங்க. ரிப்போர்ட்ல பார்த்தா பாசிட்டிவ்னு வந்துருச்சு. ஆக்சுவலி இவங்களோட பொண்ணு தான் நம்ம ஹீரோயின். அப்ப அவங்க யாருன்னு சொல்ல அவங்க உன்னை ஏமாத்துறதுக்காக இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அதுவும் நல்லதான், எனக்கு உன்னை கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க, பரவாயில்ல விடு, உன்னோட ஒரிஜினல் பேரண்ட்ஸ்
பேரண்ட்ஸ் கிடைச்சிட்டாங்கன்னு சொல்ல, ஆமா உனக்கும் குடும்பம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஹீரோ சொல்றான். ஹீரோயினுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஹீரோயினோட ஒரிஜினல் அப்பா அம்மா கிடைச்சிட்டாங்க. அப்ப நீங்க தான் என்னோட ஒரிஜினல் அப்பா அம்மாவா? இப்பதான் எனக்கு நிம்மதியா இருக்கு. 2 தடவை நான் ஏமாந்துட்டேன்னு சொல்லி ஹீரோயின் அழுக ஆரம்பிச்சிட்டா. அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இதுக்கப்புறம் உன்னை நாங்க பத்திரமா பார்த்துப்போம்னு சொல்ல, ஹீரோ தான் ஹஸ்பண்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அங்க அப்பா அம்மா கேக்குறாங்க, அவர் உன்னை நல்லா பாத்துக்கிறாரா இல்ல உன்னை கஷ்டப்படுத்துற மாதிரி ஏதாவது பண்றாங்களா? அதெல்லாம் இல்ல, நான் இவ்வளவு நல்லா தான் பாத்துக்கிறேங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். என் பொண்ணு கலன் கலங்குற மாதிரி ஏதாவது பண்ணா அவ்வளவுதான், என் பொண்ணு நானே கூட்டிட்டு போயிருவேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனுக்கு ஹாப்பியா இருக்கு. எப்படி எனக்குன்னு ஒரு ஃபேமிலி கிடைச்சிச்சுன்னு சொல்லி ஹீரோனுக்கு நிம்மதியா இருக்கு. அவ ஆசைப்பட்டபடி அவளை லவ் பண்ற ஒரு ஃபேமிலி அவளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்க கவலைப்படாதீங்க, இவளை நான் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்லி கையை பிடிச்சிட்டு அப்படியே ஹீரோ யோசிக்கிறான். அதுக்கப்புறம் ஹீரோயின் கிட்ட பேசலான்னு வர, எல்லாமே கனவு மாதிரி இருக்கு, பாட்டி ஹாப்பியா இருக்காங்க, ஸோ இப்போ எல்லாமே சரியாயிடுச்சுல, எனக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்ல, உன்னோட பேரண்ட்ஸ் உனக்கு கிடைச்சிட்டாங்க, எப்பயுமே உன் கூட இனிமேல் நான் இருப்பேன், நான் உன் பக்கத்துல இருக்க வரைக்கும் உன்னை கஷ்டப்படுத்த விட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஹீரோவும் சொல்றான். உன்கிட்ட ஒன்று சொல்லணும்னு சொல்ல, என்னதுன்னு சொல்லி ஹீரோன்னு கேட்க, டக்குன்னு திரும்பி அப்படியே முட்டி போட்டான். இந்தா என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியா ப்ளீஸ்னு சொல்லி ரிங்கு கொடுத்து ப்ரப்போஸ் பண்றான். அதை பார்க்கும்போது ஹீரோயினுக்கு ஹாப்பியா இருக்கு. ஃபேக் மேரேஜ்லாம் கிடையாது, ரியலா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு ஆசைப்படுறேன், ப்ளீஸ் என்ன கல்யாணம் பண்ணிக்கோ, என்ன லவ் பண்றியா அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கப்புறம் ஹீரோயினும் ஆமான்னு சொல்லிட்டா. நான் உனக்கு ஒரு நல்ல ஹஸ்பண்டா, உன் குழந்தைகளுக்கு நல்ல ஒரு அப்பாவா இருப்பேன், ஸோ உன்னையும் பத்திரமா பார்த்துப்பேன்னு சொல்ல ரிங்கு போடுங்கன்னு சொல்லி கையை நீட்டுறா. அதுக்கப்புறம் ஹீரோ ரிங்கு போட ஹாப்பி ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஹீரோ ஹீரோயின் 2 பேருக்கும் 2 குழந்தையும் பிறந்துருச்சு, ஒரு பையன் ஒரு பொண்ணு. ஸோ இப்போ ஒரே ஃபேமிலியா எல்லாரும் ஹாப்பியா இருக்காங்க. ஹீரோயினோட அப்பா அம்மா வந்துட்டாங்க. தாத்தாக்கு 2 பேரையும் பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ ஹீரோயின் அங்கேருந்து வரா. ஹீரோயின் இப்போ பிஸியா ஒர்க் பண்ணிட்டு இருக்கா. ஹீரோ அப்படியே ஹீரோயினை லவ் பண்ணிட்டே இருக்கான். 2 பேரும் ஹாப்பியா இருக்காங்க. ஸோ மொத்த ஃபேமிலியுமே இப்போ ஹாப்பியா செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. ஹாப்பி எண்டிங்ல இந்த மூவியை இங்க முடிச்சிருக்காங்க. ரொம்ப கியூட்டான அழகான மூவி. எனக்கு இந்த மூவி ரொம்ப பிடிச்சிருக்கு. யாருக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு மறக்காம சொல்லுங்க. இதே மாதிரி மூவி பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.